ஃபர்ஸ்ட்ல வந்து மக்கள் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது முதல் பருவம் என்ன பார்க்கும்போது ஆளு குள்ளமா இருக்காரு ஷார்ட் அப்படிதான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, வெளியில நீங்க எங்கன்னா போனா கூட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்வை என்ன பண்ணுவாங்க, ஆளு அதாவது மேலே கிளி பார்ப்பாங்க, ஆளு ஒரு ஷார்ட்டா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்காரு அப்படிதான் பார்ப்பாங்க. அப்படியே படங்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இந்த படத்துல பார்த்தா அந்த படத்துல பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா வடிவேல் சார் கூட பண்ணக்கு அப்புறம் தான் அந்த காமெடி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்புசாமி குத்தகிட்டாருன்னு ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு வந்து வண்டா தெரியும், கம்பளி பிச்சா தெரியும். அது 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 அந்த காமெடி வந்த பிறகு எல்லாரும் அந்த வண்டு காமெடியில் வருவாரு. இது வேற இன்னொரு சொல்லுவாங்க, எப்பா நீ வண்டு நினைச்சிட்டு ஏதாவது செங்கல்கள் எடுத்து அடிச்சிடாத, இந்த மாதிரிலாம் வந்து நல்லா ஜாலியா கிண்டலா பேசி ஒரு இதுவா மக்கள் மத்தியில் ஒரு இதுவா இருந்தது. ஆனா உங்ககிட்ட வந்து நிறைய காமெடி சீன்ஸ் அவரு கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களே, அது எவ்வளவு ஹிட்டும் ஆயிருக்கு. ஸோ ஒரு காமெடி சீன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லும் போதும் அது ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரா, இல்லைன்னா ஸ்கிரிப்ட் வைஸா வந்து அவர் கேட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆன் ஸ்கிரீன்ல இம்ப்ரூவைஸ் இது மாதிரியா? ரெண்டுமே இது பண்ணுவார். ரெண்டுமே அவர் வந்து அங்க டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, சொல்லதுக்கு இவருக்கு மேல இவருக்கு நல்லா செட் ஆகுறதுக்காக இவர் வந்து அது வந்து அதே மாதிரி கூட நடிகர் இருக்காங்களா, அவங்க கிட்டே சொல்லுவார். நான் அவரை அடிக்கிற மாதிரிலாம் அவர் எனக்கு நான் வந்து அடிக்கிற மாதிரிலாம் இது பண்ண நிறைய வரும்ல, அவர் வந்து டச் பண்ண சொல்லுவார். நான் இப்படிதான் பண்ணுவேன், நல்லா படுற மாதிரி பண்றா, நல்லா இது பண்றா, அப்படி கந்தசாமி படத்துக்குலாம் ஒதுக்கிற மாதிரி நான் இது பண்ணுவேன் சார், நல்லா இது பண்றேன், அப்பதான் படம் நல்லா இது பண்ணு, அடிக்கிற மாதிரி நல்லா இது பண்ண மாதிரி நான் பயப்படுவேன் என்ன எது அடுத்து. ஆனால் திட்ட சொல்லுவார், அடிக்க சொல்லுவார், அந்த மாதிரி பண்ணாரு காமெடி இதுவாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார், ரொம்ப சிரிச்சு இது பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி அவர் வேற லெவலில். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து சங்கர். ஆமாம், சினிமாவுக்காக தான் வந்து கிங்காங்னு மாற்றினது. இப்போ என்னன்னா, இப்போ கிங்காங்னு ஒருத்தர் வந்து தாரா சிங் கிங்காங்னு பாக்ஸர் 2 பேர் இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் அந்த கிங்காங்னு வந்தது. ஓகே. அப்போ வந்து என்னன்னா, அப்போ வந்து என்ன பண்ணாரு, இப்போ சினிமாவில் வந்து எந்த நடிகர் வந்தாலும் ஒரிஜினல் பேர் வந்து வேற இருக்கும், சினிமாவுக்கு வேற பேர் இருக்கும். அதான் என்ன பண்ணுறேன், சரி வித்தியாசமாக நல்ல மக்கள்கிட்ட வந்து நல்லா கவர்ற மாதிரி ஒரு பேர் வைக்கணும். அப்போ ஆளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ண கிங் காங் அப்படி வச்சா கொஞ்சம் நல்லா மக்கள் மத்தியில், ஏன்னா அந்த ஆளுக்கும் அதாவது உருவத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, அதெல்லாம் கிங்காங்னு வச்சா மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அது டைரக்டர் சார் வச்சார், கலைப்புலி சேகர் சார். சூப்பர்ண்ணா. ஏன்னா ஒருத்தங்களை பார்த்துட்டு எடை போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த காமெடி எலிமெண்ட் ஆகட்டும், வெடிக்கிற அந்த ஒரு வெடியாகட்டும், அப்படி இருக்கும் உங்களோட காமெடி இதெல்லாம். ஸோ நீங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்களா, ஸோ நிறைய கட்டத்தில் நிறைய படங்கள் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க. டெஃபினட்டா ஒரு டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது, வடிவேல் சாரோட காமெடிஸ் ஆகட்டும். ஸோ எப்படி எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மக்கள் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது முதல் பருவம் என்ன பார்க்கும்போது அது ஆளு குள்ளமா இருக்காரு ஷார்ட் அப்படிதான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்ல.